திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே கருங்குளம் கிராமத்தில் இன்று ஜல்லிக்கட்டு நடைபெற்று வருகிறது. புனித அந்தோணியார் ஆலயம் முன்பு உள்ள மைதானத்தில் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்படி வாடிவாசல் தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டுள்ளன. முதலில் கோயில் மாடு அவிழ்த்து விடப்பட்டதைத் தொடர்ந்து பிற காளைகள் ஒவ்வொன்றாக அனுமதிக்கப்பட்டன. வாடிவாசல் வழியாக சீறி வரும் காளைகளை மாடுபிடி வீரர்கள் சாமர்த்தியமாக பிடித்து வருகின்றனர். மதுரை மாவட்டம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 700 காளைகளும் 350 மாடுபிடி வீரர்களும் மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு ஜல்லிக்கட்டில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். ஜல்லிக்கட்டு நடந்து கொண்டிருக்கும் போது அவ்வப்போது இடைவெளி விட்டு உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்களை திருச்சி மாவட்ட ஆட்சியர் KS பழனிசாமி சுட்டிக்காட்டி வருகிறார். ஜல்லிக்கட்டின் போது மாடுகள் துன்புறுத்தப்படுவதில்லை என நிரூபிக்க இங்கு நடைபெறும் ஜல்லிக்கட்டு காட்சிகளை உச்சநீதிமன்றத்தில் ஆதாரமாக அளிக்க உள்ளதால் விதிகளை பின்பற்றுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரை அடுத்த சிராவயலில் புகழ்பெற்ற மஞ்சு விரட்டு நிகழ்ச்சி தொடங்கியுள்ளது. 200க்கும் அதிகமான காளைகளும் 50க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றுள்ளனர். சிராவயல் கிராமத்தின் வெளியே உள்ள நிரந்தர வாடிவாசல் வழியே சீரும் காளைகளை மாடுபிடி வீரர்கள் உற்சாகத்துடன் பாய்ந்து பிடித்து வருகின்றனர். விரட்டுறாங்க, மாடு பிடிக்க மாட்டாங்க. மஞ்சு விரட்டு நிகழ்ச்சியை தமிழக கதர் மற்றும் கிராம தொழில்துறை அமைச்சர் பாஸ்கரன் தொடங்கி வைத்தார். சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் மலர்விழி மற்றும் காவல்துறையினர் மஞ்சு விரட்டு நிகழ்ச்சியை பார்வையிட்டு வருகின்றனர். உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்படி மஞ்சு விரட்டுக்கு முன்னதாக காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டன.